முதலாம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். Call unto me, I will deliver you. என்னை நோக்கி கூப்பிடு மகனே, நான் உனக்கு விடுதலை தருவேன். என் மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன். உனக்கு என்ன விடுதலை வேணும்? எதில் விடுதலை வேணும்? பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, அல்லது மன அழுத்தத்திலிருந்து, எதில் உனக்கு விடுதலை வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார், மகனே, என் மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க விடுதலை காண போகிறீங்க, விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். யாருக்கு விடுதலை தேவை அப்படின்னா, அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை. அடிமைப்பட்டவர்கள் யார் யார் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை தேவை. இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. விடுதலைக்காக தேவனை நோக்கி கதறினார்கள். அது மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை. உங்கள் குடும்ப சூழ்நிலை, வேலை செய்கிற இடம், ஊழியர் செய்கிற இடம், வசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு அடிமைத்தனம். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் ராஜா அடிமைப்படுத்தினதை போல யாரோ உங்களை அடிமைப்படுத்தி சிறை வைத்திருக்கலாம். அது உங்களுடைய வேலையில் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், உங்களுடைய சமுதாய சூழ்நிலையில் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களை அடிமைப்படுத்தி வச்சு சிறுமைப்படுத்துகிறாங்க. ஒரு விடுதலை வேணும் அப்படின்ற நிலைமை. நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு விடுதலை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது அதில் அற்புதம் நடக்கும். யோவான் 8:34 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவம், மதுபான பழக்கம், சில பாவ பழக்கங்கள் அடிமையாக்கி விடுகிறார். ஆரம்பத்தில் நினைப்போம், இதெல்லாம் விட்டுடலாம், நம்ம ஏதோ இந்த வயசில் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் விட்டுடலாம். அப்படி நினைத்த நிறைய பேர் விட முடியாமல் தவிக்கிறது தான் உண்மை. அவங்க சொன்னாங்க, நான் நினச்சா குடிப்பேன், இல்லாட்ட விட்டுருவேன். நான் பீடி சிகரெட் பிடிப்பேன், நான் நினச்சா விட்டுருவேன். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த வீரத்தில் ஒரு 2 நாள் சும்மா இருப்பாங்க. அப்புறம் விட முடியல, கையில் வந்துடும், குடி வந்துடும். அது அடிமைப்படுத்துகிறார். பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறார். இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் அடிமையாக்கி விடுகிறார். மதுபானம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறார். செல்போன் ஒரு மனிதனுக்கு அடிமையாக்கி விடுகிறார். லஞ்சம், பண ஆசை ஒரு மனிதனை அடிமையாக்கி லஞ்சம் வாங்க வைத்து விடுகிறார். பெருமை, கோபம், எரிச்சல், ஏதோ ஒரு பாவ குணம் அடிமையாக்கி உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறார். என்னால் விட முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள. ரோமர் 7:24 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார்? ஏன் அப்படி கதறுகிறார்? 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை குடியை நான் வெறுக்கிறேன், ஆனால் குடிச்சிடுறேன். செல்போனுக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு அதை வெறுக்கிறேன், ஆனால் அதை செஞ்சிடுறேன். அடிமையாக்கி விட்டது. அது பார்க்காம இருக்க முடியல, அதில் பயன்படுத்தாமல் இருக்க முடியல. இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்து விடுகிறேன்.
இது வேண்டான்னு நினைக்கிறேன், அதையே செய்து விடுகிறேன். கோபப்படக்கூடாது, அன்பா இருக்கும்னு நினைக்கிறேன், கோபப்பட்டு விடுகிறேன். எரிச்சல் படக்கூடாது, சாந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன், எரிச்சலோடு பேசி விடுகிறேன், எரிச்சலோடு செயல்படுகிறேன். அப்போ நான் செய்ய விரும்புகிறதை செய்ய முடியல, விரும்பாததை நான் செய்கிறேன். அதற்கு காரணம் என்ன? 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18ஆம் வசனத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடறேன். இதை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. ஜெபிக்கணும், இனி வேத வாசிக்க நினைக்கிறேன், முடியலை. இனி குடிக்கக்கூடாது, செல்போனை இப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இந்த தவறான காரியத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடறேன். அப்பதான் அவர் சொல்லுகிறார், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்ன உண்டென்ற பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அதனால சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை தருவாங்க? Who will deliver me? நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் இந்த பாவத்திற்கு, இந்த பாவ பழக்கத்துக்கு, பாவ சுபாவத்துக்கு, பாவ குணத்துக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்து விடுகிறேன். செய்யக்கூடாது, இது தப்புன்னு நினைக்கிறேனோ அதையே செய்து விடுகிறேன். காரணம், நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? ஒரு சகோதரி ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் சீரியல் பார்ப்பாங்களாம். 20 மணி நேரம். கிரகிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி தான். கல்யாணத்துக்கு முன்னால் 2000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வச்சுருந்தாங்களாம். சரியாக தெரியல, செல்ஃபோனில் தான் பார்க்குறது சீரியல் எல்லாம். திருமணமான உடனே கொஞ்சம் பணம் கிடைச்சது, 5000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டாங்க. சமையல் பண்ணாலும் எங்கே போனாலும் செல்ஃபோன் அந்த அது சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குமா. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி நடுராத்திரி வரைக்கும் சீரியல். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம்னா யோசித்து பாருங்க. இது சரியாக தெரியல, இது சரியாக கிளியராக தெரியல, நல்ல செல்ஃபோன் வாங்கணுன்னு சொல்லி 22,000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கினாங்களாம். அதான் கிளாரிட்டியாக பார்க்க முடியும்னு சொல்லி. கணவர் சொன்னார், டெய்லி என் சம்பளமே 700 ரூபா தான், மாதம் என் சம்பளமே 20,000 ரூபா தான், நீ 22,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கியிருக்கேன்னா சண்டை. ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கூட வக்கில்லாத ஆள் உங்களை போய் கல்யாணம் பண்ண பாருங்க. அப்போ கணவர் சொல்லியும் கேட்கல, பிரச்சனை. ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிறதுக்கு செல்ஃபோன் அந்த சீரியல் 20 மணி நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். வீட்டில் சண்டை, குழப்பம், பிரச்சனை, இந்த மாதிரி சூழ்நிலை. அவளால் பார்க்காம இருக்க முடியாது. அது மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருமா பார்க்கலன்னா. அப்போ அது அடிமையாக்கி விட்டார். ஆரம்பத்தில் 1, 2 பார்த்தது, இப்போ 20 மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை அடிமையாக்கி விட்டார். அப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்களா, நீ டிவி தானே ரொம்ப உட்காந்து பார்க்குற, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்கின ஒரு நிகழ்ச்சி வருது, அதை பாரு, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அப்போ அதில் சீரியல் போடுவாங்க போல அப்படின்னு நினச்சி தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்க்குற சீரியலை ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க, அதில் சீரியல் போடுவாங்க போலன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்க்க ஆரம்பித்தா அதில் பாவத்தில் இந்த விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்கிறத கேட்டபோது, இப்படிலாம் நடக்குமா, இப்படி உலகத்தில் நடக்குதான்னு ஆச்சரியமாக தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆவியானவர் அந்த மகளை ஆண்டவர் நேசித்ததுனால பார்க்க வைத்தார். ஒரு நாள் சாட்சியை வாசித்து இந்த மாதிரி செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சியை கேட்ட உடனே, நானும் இப்படி தானே இருக்கிறேன், ஐயோ 20 மணி நேரம் என் நேரெல்லாம் வீணாகுது, என் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது, எல்லாம் பாதிக்கப்படுது, நான் அடிமை ஆயிட்டேனே. டிவிக்கு முன்னால் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் இதை விட முடியல, நான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக செல்ஃபோனுக்கு அடிமை ஆயிட்டேன், இந்த சீரியலுக்கு அடிமை ஆயிட்டேன், என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்களா, ஆண்டவுடைய கரம் தொட்டு விட்டார். ஒரே ஒரு தொடுதல், அவ்வளவுதான்.
இயேசு விடுதலை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரே ஒரு தொடுதல், அவ்வளவுதான். என்றைக்கு ஒப்பு கொடுத்து விடுதலை வேண்டி ஜெபிச்சாங்களோ, ஆண்டவர் தொட்டாரோ, அதே நாள்ல இருந்து சீரியல் பார்க்கிற எண்ணமே மாறிவிட்டார். அவங்க சொல்றாங்க, அந்த எண்ணமே என்னை விட்டு போய்விட்டார், அந்த சிந்தையை என்னை விட்டு விலகி விட்டார். என்னை பார்த்தா இப்ப எனக்கு ஆச்சரியம், எப்படி நான் இதை விட்டேன்? என் கணவருக்கு ஆச்சரியம், குடும்பத்தாருக்கு ஆச்சரியம், எப்படி நீ மாறின? நான் மாறல, இயேசு என்னை மாற்றினார், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு. நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். உன்னுடைய பிரச்சனை என்ன? ஏதோ உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு விடுதலை தருவேன். ஒரு சகோதரர் பாருங்க, பெங்களூர்ல இருந்து அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். 17 வருஷம் குடி குடி குடி, வேலை செய்கிற சம்பளத்தில் பாதிக்கு மேலே குடிக்கே போயிடும். மனைவி எப்படி குடும்பம் நடத்துறது? சமையல் பண்ணணும், பிள்ளைகளை கவனிக்கணும், எவ்வளோ தேவை இருக்குது, அதெல்லாம் அவருக்கு அக்கறை இல்லை. குடிக்கிற ஆளுக்கு குடி மேலே மட்டும்தான் குறியாக இருக்கும். அதனால் மனைவி கிட்ட எப்பவுமே சண்டை. குடிக்க காசு இல்லைன்னா மனைவி அடித்து பிடிங்கிட்டு போய் குடிச்சிடுறது. மனைவி பணத்தையும் திருடி கொள்ளுவார். ரொம்ப துக்கம். குடும்பமே பாதிக்கப்பட்டு என்ன 17 வருஷம். ஆனால் ரொம்ப பக்தி உள்ளவர், கிறிஸ்தவர், பக்தி உள்ளவர். கிறிஸ்தவ புண்ணிய ஸ்தலத்துக்கு நடந்தே போவாராம். விரதம் இருந்த நடந்து போனால் அது எத்தனை நாள், 7 நாளோ 10 நாளோ தெரியல. அவர் சொல்ல, அந்த நாள் மட்டும் குடிக்க மாட்டேன். ஆனால் பக்தியோடு போய் கும்பிட்டுட்டு வந்து உடனே மறுபடியும் அடுத்த நாளே குடிச்சிடுறது. அவரே சொல்கிறார், அவருடைய பக்தி எதுன்னா, இயேசுடைய படத்தை பார்த்து இப்படி சிலுவை போட்டுக்குவாராம். அவ்வளோதான் அவருடைய பக்தி. இயேசுடைய சிலுவை படத்தை பார்த்து இப்படி இப்படி சிலுவை போட்டுக்கிட்டா பக்தி, ஜபம்னு நினைப்பு. ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜெபித்தது இல்லை, நிம்மதி இல்லை, குடும்ப பாதிப்பு, சமாதானம் இல்லை. அப்போது நம்முடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல அவர்கள் விருப்பம்லாம் இல்லை. ஆனால் நாளடைவில் இதில் என்னதான் இருக்குன்னு பார்க்க உட்கார்ந்தார். சாட்சி, நான் 25 வருஷமாக குடிகாரனாக இருந்த இயேசு எனக்கு விடுதலை தந்துட்டார். இந்த சாட்சி அவருடைய உள்ளத்தை தொட்டது. இப்படி முடியுமா? ஒரே நாளில் விடுதலை கிடைக்க முடியுமா? நான் 17 வருஷம் குடிக்கிறேன், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியல, நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி 1000 குடிக்காட்டா. 25 வருஷம் குடிகாரனுக்கு எப்படி விடுதலை? இயேசுவால முடியும். டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு அழுதார். ஐயோ, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிற, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், இந்த மதுபானத்தில் விடுதலை வேணும். ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. ஆண்டவருடைய வல்லமை என்று இறங்கினதை உணர்ந்தார். ஆண்டவருடைய வல்லமை தொட்ட அதே நாளில் இருந்து அதன் பிறகு மதுபானத்தையே தொடவில்லை, அந்த எண்ணமே வரவில்லைன்னு சொல்றார். ஒரு விடுதலை. இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. அல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதான் விடுதலை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தர்றேன். பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை. இந்த விடுதலை நமக்கு கொடுப்பதற்கு இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்து வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை சிறைச்சாலையிலே இருந்து விசாரணைக்கு கொண்டு வந்து பிலாத்தவனிடத்தில் கொண்டு போய் அவரை வாதினால் அடிக்க ஒப்பு கொடுத்து சிலுவையை வைத்து கொல்கத்தா மீட்டருக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அவர் வந்து ஒரு அடிமையை போல போகிறார், ஒரு கள்ளனை போல சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அவர் என்ன பாவம் செய்தார்? திருடினாரா? கொலை செய்தாரா? அடுத்தவனுடைய பொருளை எடுத்து கொண்டாரா? கலவரம் செய்தாரா? ஒன்றுமே இல்லை. பின் ஏன் அவர் ஒரு கள்ளனை போல கொண்டு போகப்படுகிறார்? தன்னை அவர் அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் ஒரு அடிமையை போல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் ஒரு மனிதனை கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுக்க முடியும்.
சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து மகிழ்விக்க முடியும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்றால் இயேசு அந்த வழியாக கடந்து போய் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க, சிறையிருப்பை மாற்ற, அடிமைத்தனத்தை மாற்ற தன்னையே ஒப்பு கொடுத்து கொண்டார். அதுக்கு தான் அந்த சிலுவை பாடுகள், அந்த மரணங்கள் மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தது கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும். அவங்க எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எந்த நம்பிக்கை உடையவளாய் இருந்தாலும், உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். உங்களுடைய விடுதலைக்காக கட்டப்பட்டவராக பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற, சிறையிலே அவர் அடைக்கப்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். உங்களுடைய அடிமைத்தனத்தின் விடுதலையாக ஒரு அடிமையை போல சிலுவை சுமந்து கொண்டு போனார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, உங்களுக்காக. நீங்க அதை விசுவாசித்து இயேசுவினிடத்தில் எனக்கு விடுதலை உண்டு என்று அவரை நோக்கி கூப்பிட்டால் இன்றைக்கு விடுதலை. அது ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, என்ன விடுதலை பெற என்ன கொண்டு வரணும் ஆண்டவரை, என்ன கொண்டு வர வேண்டும்? காணிக்கை கொண்டு வரணுமா? தங்கம் கொண்டு வரணுமா? வெள்ளி கொண்டு வரணுமா? நான் விடுதலை பெற என்ன கொண்டு வர வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் எனக்கு வேண்டாம். நீ விசுவாசித்து என்னை கூப்பிட்டால் போது நான் உனக்கு விடுதலை தருவேன். விசுவாசத்தோடு கூப்பிடு, உனக்கு நான் விடுதலை தருவேன். பொன்னா என்கிட்ட இருக்கிற பொண்ணு, வெள்ளியா என்னிடத்தில் இருக்கிறது வெள்ளி, எல்லாமே என்னுடையது. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. அதனால உன் பொன்னை வைத்த, பொருளை வைத்த உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. பொன்னை காட்டில விலையேற பெற்ற உன்னுடைய விசுவாசம், உன் விசுவாசம் ஒன்றுதான் எனக்கு வேண்டும். நான் உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று விசுவாசித்தால், விசுவாசத்தோடு என்னை கூப்பிட்டால் இன்றைக்கு இப்பொழுது உனக்கு விடுதலை தருவேன். என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கூப்பிடு, நான் விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கூப்பிடும் போது ஒரு விசுவாசம், என்னுடைய கட்டுகளை அவர் அறுப்பார், என் சிறையிருப்பை அவர் மாற்றுவார், என் அடிமைத்தனத்தை இந்த விடுதலையாக்குவார். அதற்காக தன்னையே சிலுவையிலே அடிமையாக ஒப்பு கொடுத்து கொண்டார் என்பதை விசுவாசித்து நீங்கள் கூப்பிட்டால் அற்புதம் நடக்கும். உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தினால உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படுகிற பாவங்கள், மீறுதல்கள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் உங்களோடு பேசினார்ல, அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவ பாரத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபிச்சுட்டா போதும். அந்த ஆறுதல் வந்துடும், உள்ளத்துல மெய் சமாதானம் வந்துடும். அதுக்காக ஜெபிக்கலாமா? உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கமுள்ள தகப்பனாக இயேசு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய பாவத்தினால் உண்டான காயங்கள், சமாதானத்தை இழந்து வேதனை துக்கத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு விலகணும். இந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து போடும். இந்த பாவத்தினால் உண்டான காயம் என் உள்ளத்தை விட்டு மாறணும். ஆண்டவரே, இந்த பாவத்தில் இந்த முழுமையான விடுதலை எனக்கு வேணும். இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன். எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி என் பாவங்களை ஆண்டவரை மாற்றுவதற்காக, என் இருதயத்தை பாவமர கழுவதற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே. அந்த ரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள் இறங்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி போடுகிற ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இந்த பாவமெல்லாம் நீங்கி போகட்டும். என் உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும், சிந்தை பரிசுத்தம் அடையட்டும். இந்த பாவத்தினால் உண்டான இந்த எல்லா வேதனைகளும் உள்ளத்தை விட்டு விலகி ஒரு ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் அதை தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னித்து விட்டீர், காயத்தை மாற்றி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதினால அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும். அவளை வாதித்து கொண்டிருக்கிற பூர்ணாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மந்திர பெலிசுனி கிரியைகள் அழிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும்.
குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும், காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.